இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியிலே அனலாயிருங்கள். நமக்குள் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றையும் உள்ளடக்கினவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த ஆவி உயிர் மீட்சி அடைந்ததா இருக்குமானால் அது தேவனோடு தொடர்பில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆவியில ஒண்ணு அனலா இருக்கணும் அல்லது குளிரா இருக்கணும். அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பான நிலையில் இருப்பது நிச்சயம் அது ஆபத்தானது. ஆண்டவரே சொல்றார், வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னா அருவருக்கப்படத்தக்க ஒரு நிலை நம்முடைய வாழ்வை குறித்து எல்லாருக்கும் வந்துடும். அப்ப நம்ம உபயோகமா, பயனுள்ளவர்களா, ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆவி எப்பொழுதும் அனலா இருக்கும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இதை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, ஆவியில நம்ம அனலா இல்லை அப்படின்னா காற்றோட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையில பாய்மர கப்பலின் நிலை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் இருக்கும். பாய்மர கப்பல்னாலே அந்த காற்றோட்டம் இருந்தாதான் அது போக வேண்டிய அந்த பிரயாணத்துல தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும், அந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி. இப்ப காத்தே இல்லை, பாய்மர கப்பல் ரெடியா இருக்கு, என்ன பிரயோஜனம்? அது மாதிரிதான் யூஸ்லெஸ் ஆயிரும். நெருப்பு இல்லாத நிலக்கரி எப்படி பயனற்றதா இருக்கிறதோ அதே போலதான் ஆவியில அனல் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு பயனற்ற நிலையில் இருக்கும். இதெல்லாம் அவர்களுடைய அனுபவபூர்வமா அவங்க பார்த்து சொன்ன ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவி அனலா இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஆவியில நாம் அனலா இருப்பது எப்படி? தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பின் மூலமாக, தேவனோடு நாம் வைத்திருக்கும் அந்த நெருக்கமான உறவின் மூலமாக. அதற்குத்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும், நல்ல கர்த்தரை துதிக்கணும், பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கணும், வேத வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிக்கணும், பரிசுத்தவான்களோடு நல்ல ஐக்கியத்திலே நாம் இணைந்திருக்க வேண்டும், திருச்சபைக்கு சென்று கர்த்தரை குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஆர்வமாய் இருக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும், நம்மால் என்ற நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும், நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். இப்ப நான் சொன்னதெல்லாம் கவனிச்சு பார்த்து இதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய ஆவியில நம்ம எப்படி இருப்போம்? அனலா இருப்போம். கர்த்தருடைய அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்களா நீங்க இருந்தீங்கன்னா அந்த பரிசுத்தாவின் வல்லமைக்காக தேவ சமூகத்துல காத்திருந்து நீங்க ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அந்த ஆவியின் நிறைவிலே களி கூர்ந்து நீங்கள் மகிழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க எப்பொழுதும் ஆவியில நிறைந்திருக்க பிரயாசப்படுங்கள். அந்நிய பாஷையிலேயே நீங்க தேவனோடு பேசிக்கொண்டே இருங்கள், உறவாடிக்கொண்டே இருங்கள். எழுந்தாலும் நடந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சிலர் நினைக்கிறாங்க அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசணும்னா அந்த ஆலயத்துல அந்த ஆராதனை நேரத்துல அந்த குறிப்பிட்ட ஒரு வேகமான பாடலை பாடும்போது கரம் தட்டி அந்த நேரத்துல அப்படி கொஞ்ச நேரம் கொஞ்ச நிமிஷம் பேசுறது. சில பேர்லாம் சில நொடிதான், அதுக்குதான் இந்த அபிஷேகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, எப்பொழுதும் இந்த ஆவியில நீங்க நிறைந்திருக்கணும். இந்த ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை நடத்துகிறவரா இருக்கணும். அதுக்குதான் ஆவியில அனலா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே உங்க ஆவி எப்பொழுதும் அனலா இருக்க பிரயாசப்படுங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்கிற அந்த வேதனை சீஷர்களுக்கு இருந்தபோது எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, ஒரு பக்கம் பயந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துலதான் எம்மாவூருக்கு போன 2 சீஷர்களோடு இயேசு கடந்து போகிறார். அப்ப நீங்க ஏன்பா இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட அவங்க சொல்றாங்க, நீர் என்ன இந்த ஏரியாவுக்கு புதிதா, அந்நியரா? இப்போ இங்க நடந்ததெல்லாம் தெரியாதா? இயேசுவை இப்படி சிலுவையில் அடிச்சிட்டாங்களே, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பாவே அவர்கள்ட்ட வேத வாக்கியங்களை விளக்கி கூற அவங்க சொல்றாங்க, பின்னாடி அவர் நம்மகிட்ட பேசும்போது அந்த வசனத்தை நமக்கு விளக்கி காட்டும்போது நம்முடைய இருதய கொழுந்து வெட்டி எரியவில்லையா? அப்ப பாத்தீங்களா, ஆவியில அனல் மூட்டக்கூடிய அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் ஆரம்பத்துல சொன்னேன். இதெல்லாம் நீங்க கடைபிடிப்பீர்களானால், கை கொள்வீர்களானால் நிச்சயம் உங்க ஆவியில நீங்க அனலா இருப்பீங்க, எரிந்து பிரகாசிக்கிற சுடரா இருப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் ஆவியில அனலா இருக்க கிருபை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.